தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மாணவர்களின் நலனுக்காக கொள்கையை தமிழக அரசு ஏற்காதது பிற்போக்குத்தனமானது என தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்கிட கேட்கலாம். காவ்யா, வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் சிந்துஜா. PMC திட்டத்தை ஏற்காததாலும் தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளாததாலும் தமிழ்நாட்டுக்கு 5000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தற்போது மத்திய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் விளக்கம் அளித்திருக்கிறார். இந்தி விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய பாஜக அரசுக்கும் இடையே மோதல் போக்கு என்பது நீடித்து வரும் நிலையில் இது தொடர்பாக பிரதமர் மோடி குறிப்பிட்டதாக கூறி அவர் முன்னதாக கடிதத்தை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் அவரது வீடியோ ஒன்றும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோவில் பேசியிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உலகளாவிய தேவையை கருத்தில் கொண்டு இந்தியா புதிய உயரங்களை நோக்கி முன்னேறி வருவதை எதிர்கொண்டு 34 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கை 2020 வெளியிட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர் மோடி அரசு தமிழ்நாட்டின் மொழி மற்றும் பாரம்பரியத்தை மகிமைப்படுத்துவதில் உறுதியாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து கல்விக்கு உலகளாவிய தரத்தை கொண்டு வருவதே தேசிய கல்விக் கொள்கையின் முதன்மையான நோக்கம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒரு புறம் நமது லட்சியம் உலகளாவியதாகவும் உலகளாவிய தரத்தை கொண்டிருக்கவும், அதே நேரத்தில் அது இந்திய நெறிமுறைகளை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் எனவும் அதுவே வேரூன்ற வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலிருந்து மொழியியல் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் அவர் தனது வீடியோவில் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசானது இந்தியாவின் 13 முக்கிய மொழிகளிலும் வெவ்வேறு போட்டித் தேர்வுகளை நடத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் தமிழும் ஒன்று எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தொடர்ந்து தேசிய கல்விக் கொள்கை விதிப்பதை பரிந்துரைக்கவில்லை, அந்தந்த மாநிலங்கள் மீது எந்தெந்த மொழியும் திணிக்கப்படவில்லை எனவும் அவர் இந்த வீடியோவில் விளக்கமளித்திருக்கிறார். எந்த வகையிலும் தமிழ்நாட்டிற்கு தேசிய கல்விக் கொள்கை மூலம் இந்தி திணிப்பை பரிந்துரைக்கவில்லை எனவும் அவர் திட்டவட்டமாக அவர் அதில் தெரிவித்திருக்கிறார். இந்த தவறான தகவல் பொய்யை பரப்பி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசியல் கட்சி தலைவர்கள் இவ்வாறாக தவறான தகவல்களை தங்கள் இந்த இந்தி திணிப்பு தொடர்பான தங்கள் கருத்துக்கள் மூலம் பரப்பி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் சமூக ஊடகங்கள் மூலம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவர் நல்லெண்ணத்தில் கடிதம் எழுதவில்லை, அந்த கடிதத்தின் மூலம் சில கற்பனையான கவலைகளை குறிப்பிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். மேலும் அவரது கடிதம் அரசியல் உந்துதலால் நிறைந்துள்ளது எனவும் அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே அந்த கடிதம் முழுவதும் எழுதப்பட்டிருந்ததாகவும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதிய கடிதத்தை குறிப்பிட்டு அவர் விமர்சித்திருக்கிறார். அவரது சொந்த அரசியல் வசதியை பார்த்து அவர் அந்த கடிதத்தை எழுதியுள்ளதாகவும் அவர் தனது வீடியோவில் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தர்மேந்திர பிரதான் எழுதியிருந்த கடிதத்தில் தமிழ் மொழியின் வளர்ச்சி மற்றும் தமிழக கலாச்சாரம் குறித்து உலகளவில் பிரபலப்படுத்தும் முயற்சியை பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்டதாக குறிப்பிட்டிருந்தார். அரசியல் காரணங்களுக்காக புதிய கல்விக் கொள்கையை மறுப்பதால் மாணவர்களும் ஆசிரியர்களும் வஞ்சிக்கப்படுவதாகவும் அவர் கூறியிருந்தார். மேலும் அரசியல் மனமாச்சரியங்களை கடந்து மாணவர்களின் நலனை கருதி தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் தொடர்ந்து தமிழ்நாட்டில் எந்த விதத்திலும் இந்தியை திணிக்க முற்படவில்லை எனவும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுப்பதன் காரணமாக தமிழ்நாட்டுக்கு 5000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் அவர் கூறியது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காவ்யா.